முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்ட விவகாரம். திருப்பதி கோயிலில் பரிகாரத்திற்காக சாந்தி யாகம் நடத்தப்பட்டு கோமியம் தெளிப்பு. தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கோட்டை முற்றுகை போராட்டம் ஒத்திவைப்பு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடனான பேச்சுவார்த்தையை அடுத்து வரும் 30ஆம் தேதி போராட்டம் நடைபெறாது என அறிவிப்பு. சிறார் ஆபாச படங்களை பார்ப்பது குற்றமாகாது என்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் தீர்ப்பு ரத்து. போக்சோ சட்டத்தின் கீழ் வரும் குற்றம் என உச்சநீதிமன்றம் புதிய உத்தரவு. இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்பு. தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆந்திராவில் கைதான ரவுடி சீசிங் ராஜா சுட்டுக் கொலை. சென்னை நீலாங்கரை அருகே என்கவுண்டர் செய்த காவல்துறை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜாவுக்கும் தொடர்பில்லை. வேளச்சேரியில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்கிலேயே கைது செய்ததாக காவல்துறை தென்மண்டல இணை ஆணையர் விளக்கம். இல்லைங்க, எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா பொதுவாவே சொல்றீங்களா சார்? பொதுவாவே தான். சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்படுவார் என நேற்றே சந்தேகித்த அவரது மனைவி வினித்ரா, ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தனது கணவருக்கும் தொடர்பில்லை என கூறிய வீடியோ வெளியானது. போலீஸ் வந்து என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்றதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்த பயமா இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தமிழக அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அரசு பள்ளியில் மாணவிகள் வளைகாப்பு நடத்திய ரீல்ஸ் வெளியிட்டதால் ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்ததற்கு எதிர்ப்பு. வேலூர் மாவட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டனம். சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகம் முற்றுகை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். தஞ்சாவூர், சேலம் மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் திறப்பு. காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 4 முறை வெளிநாடு சென்றபோதும் குறைந்த அளவே முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் புதிய உச்சத்தை தொட்டது ஆபரண தங்கத்தின் விலை. 160 ரூபாய்க்கு 55,840க்கு விற்பனை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாம்சங் நிறுவன எச்சரிக்கையை மீறி 14வது நாளாக தொடரும் ஊழியர்களின் வேலை நிறுத்தம். இன்று பணிக்கு திரும்பாவிட்டால் அடையாள அட்டை முடக்கப்படும் என நிறுவன எச்சரிக்கை. ஜபல்பூர் மும்பை ஏசி ரயிலில் பாம்பு வந்ததால் அலறிய பயணிகள். வேறு பெட்டிக்கு பயணிகளை மாற்றிய ரயில்வே நிர்வாகம். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்ட முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவன தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. மின்னணு துறையில் அடுத்த 6 ஆண்டுகளில் 60 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளில் நடைபெறும் 2வது கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் நிறைவு. அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரை. அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியம் மற்றும் அவரது மகள் மீது வழக்கு பதிவு.
2015ஆம் ஆண்டில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது சமையலர் பணிக்கு லஞ்சம் பெற்று ஏமாற்றிய புகாரில் நடவடிக்கை. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தியாகராய நகர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா மீது தற்போது 4 குற்றப்பத்திரிகை. மதன் விவரங்களை பதிவு செய்யலாம். டி நகர் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுகவின் தென் சென்னை வடமேற்கு மாவட்ட செயலாளர் சத்யா மீது தமிழ்நாடு ஒழிப்புத்துறை ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவு செய்திருந்தார்கள். அது பார்க்கும்போது இந்த வருமானத்துக்கு அதிகமாக 2,64,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு, அதே போல தொகுதி மேம்பாட்டு நிதி 35 லட்சம் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்த தொடர்பாக மற்றொரு வழக்கும் உள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்துள்ள இந்த வழக்கு விசாரணையில் தற்போது எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை என்பதால் இவர் மீதான இந்த வழக்குகளை விரைந்து விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றுதான் கொளத்தூரை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணை இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை பார்க்கும்போது இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் அந்த புலன் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் 4 மாதத்திற்குள்ளாக இந்த வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை இன்று முடித்து வைத்துள்ளார்கள். பாலா, நன்றி மதன் விரிவான விவரங்களுக்கு. அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க அமோக வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவர் இன்று இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். கொழும்புவில் உள்ள அதிபர் மாளிகையில் எளிமையான முறையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அந்நாட்டின் தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா அனுரகுமார திசநாயக்கவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புத்த பிட்சுக்களிடம் அதிபர் அனுரகுமார திசநாயக்க ஆசி பெற்றார். அதிபராக பதவியேற்ற பிறகு பேசிய அனுரகுமார திசநாயக்க மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து ஆட்சி அதிகாரத்தை அமைதியான முறையில் மாற்ற உதவியதற்காக முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் ஊழலை ஒழிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனிடையே இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை புதிதாக பதவியேற்ற அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுக்கு அனுப்பி வைத்தார். அனுரகுமார திசநாயக்கவின் ஆட்சியில் தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காது என்று இலங்கை முன்னாள் எம்பி சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அனுரகுமார திசநாயக்க அவருடைய இந்த பொறுப்பு என்பது இலங்கைக்கு நலம் பயக்குமா, தமிழர்களுக்கு நலம் பயக்குமா? இது ரெண்டும் முரணாக இருக்கக்கூடிய சூழல் அவருடைய காலத்திலும் தொடர்வதற்கு வாய்ப்பு இல்லைங்களா, அல்லது அப்படி இருக்கிறார்கள்? அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் கூட ஒரு வங்குரோத்துத்தனமான ஒரு கேள்வி இருக்கிறது. இரண்டாவதாக இவர் வந்தால் மாத்திரம் போதாது, அடுத்த ஒரு சில நாட்களில் நாடாளுமன்றம் கலைஞர்கள் பெரும்பான்மை எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் அவர்களது கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் எவ்வாறு அமையப் போகின்றது, அவர்களுக்கு அதில் பெரும்பான்மை கிட்டுமா என்பது என்னும் ஒரு கேள்வி. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஏனைய கட்சிகளைப் போல்தான் அவர்களும் எந்த விதமான சிந்தனையற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறதே தவிர தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு நிச்சயமாக இல்லை. மாறாக ஒரு சோசலிசம் உருவாகினால் எல்லோரும் சமத்துவமாக வாழ முடியும் என்ற எண்ணெய் கருத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறார்கள், அவர்களது பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், நாட்டில் பாரியோர் யுத்தம் நடைபெற்றது என்ற விடயங்கள் எவ்வளவு தூரம் இவர்களாலும் கணக்கில் எடுக்கப்படும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆகவே இவர்களூடாக எதிர்பார்த்து தமிழர்களும் சேர்ந்து இலங்கையை ஒன்றாக இது உயர்த்தக்கூடிய பணிகளில் ஈடுபடுவோம் என்று அதிபராக அவர் ஆகிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியான பிறகு தன்னுடைய முதல் பதிவில் அவர் இட்டிருக்கிறார். அப்போ
ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர் மாறியிருக்கிறார் என்று பார்க்க முடியாதா? தமிழர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த 6 வருஷங்களாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. ஆகவே உடனடியாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டு மாகாண சபைக்கான அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டு தமிழ் மக்கள் குறைந்த அதிகாரங்களுடனாவது தமது கடமைகளை செய்கிற நிலை தோற்றுவிக்கப்பட வேண்டும். அதனை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் மக்களும் அவர்களும் இணைந்து பணியாற்ற முடியும்.